வணக்கம். வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சியினுடைய எல்லை விரிவாக்கமானது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய எல்லை விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 60 வார்டு இப்போ 100 வார்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் மாநகராட்சியினுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இப்படி கிராமப்புற மக்களை எல்லாம் மாநகராட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுனால அவங்ககிட்ட வரின்னு சொல்லி இவ்வளோ நாள் அவங்க கட்டினதை விட இப்போ பல மடங்கு அதிகமான வரி சுமையை அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பகுதிகளில் தரம் உயர்த்தப்படுதா அல்லது மக்கள் நெருக்கடி இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஆனால் இது மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியில் போதுமான பணியாளர்கள் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 60 வார்டில் வேலை பார்க்குறதுக்கே இங்கே துப்புரவு பணியாளராக இருக்கலாம் அல்லது மண்டல ரீதியான நிர்வாகிகளாக இருக்கலாம், பொறியாளர்களாக இருக்கலாம். இப்படி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இதுவரைக்கும் சரியான போதுமான பணியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய 60 வார்டுக்கே இல்லை. ஆனால் இங்கே 100 வார்டு ஆக்கும்போது அதுக்குண்டான பணியாளர்களுடைய தேவை ரொம்ப முக்கியமான தேவையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பலர் இங்கே இருக்கக்கூடிய அரசியலினுடைய தலையீடு காரணமாக அவங்க பணி செய்ய முடியாமல் விஆர்எஸ் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 100 வார்டாக விஸ்தரிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் கருதப்படணும். 1வது வார்டாக எடுத்தோம்னா 1வது வார்டில் பல இடங்களில் சரியான போக்குவரத்து வசதிகள், சாலை வசதிகள் இல்லை. கழிவுநீர் வெளியே போகக்கூடிய சாக்கடை வசதிகள் இல்லை. கழிவுநீர் வாய்க்காலினுடைய வசதிகள் இல்லை. இப்போ கடந்த வாரத்தில் 51வது வார்டில் வீரநாயக்கன் தட்டுங்கிற பகுதியில் அந்த கடந்த மழையின் காரணமாக அடித்து செல்லப்பட்ட அந்த சாலை இதுவரைக்கும் புனரமைக்காமல் அங்கே போக்குவரத்து வசதியே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட டெய்லி 3 கிலோமீட்டர் அவங்க வெளியே தான் பஸ் ஏறக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்குது. கடந்த வாரத்தில் ஆட்சியரிடம் போய் மாணவர்கள் அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்மோட போய் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மாநகராட்சியினுடைய நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க விஸ்தரிப்புங்கிறது தற்போதைக்கு இது மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இருக்குது. அதனால் தமிழக அரசு முதல்வர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யப்படணும். செய்து இருக்கக்கூடிய 60 வார்டையும் முதல்ல நல்ல முறையில் அவங்க செய்து கொடுக்கணும். அவங்களுடைய அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு மழை பெஞ்சால் கூட இப்போ இருக்கக்கூடிய இடுப்பளவு தண்ணி இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் முதல்ல அவங்க சரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுடைய விரிவாக்க பணிகளை செய்யணும். ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்டர் அவர்கள் கடந்த முறை மினிஸ்டர் எம்எல்ஏ பதவியில் நிற்கும் போது தூத்துக்குடியை நாங்கள் சிங்கப்பூர் ஆக்குவோம். நாங்கள் சிங்கப்பூரெல்லாம் ஆக்க வேண்டாம், மக்கள் நடந்து போகிறதுக்கு உண்டான உருப்படியான சாலையை அமைச்சு கொடுத்தா போதும். மக்கள் இரவு நேரத்தில் பயம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மின்விளக்குகள் அமைச்சு கொடுத்தா போதும். நல்ல மழை பெஞ்சா அந்த தண்ணி வெளியே போய் சேர்ற அளவுக்கு ஒரு கழிவுநீர் வாய்க்கால் அமைச்சு கொடுத்தா போதும். நிரந்தரமாக மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா போதும். இப்படி எந்த விதமான ஒரு அடிப்படை தேவைகளுமே இங்கே இன்னும் பூர்த்தி ஆகலை. அதனால் சிங்கப்பூரெல்லாம் ஆக்க வேண்டாம், எங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் முதல்ல பூர்த்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மக்களில் ஒருவனாகவும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். முதல்ல 60 வார்டுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.